சர்வதேச அளவில் பெரிய ஆயுதங்களை விட அணு ஆயுதங்களை வைத்திருக்கும் நாடுகளை விட தங்கத்தை இப்போ அதிகமாக வைத்திருக்கும் நாடுகள் தான் உலக அரசியலை கட்டுப்படுத்துகிறது. தங்கம் வெட்டி எடுக்கப்பட்ட மொத்த தங்கத்தில் 20% உலக நாடுகள், அதாவது கிட்டத்தட்ட உலகின் முதல் 8 நாடுகள் கிட்டத்தட்ட 25,000 டன் உலோகத்தை கூட்டாக கடத்தப்படுகின்றன. இது மொத்தம் 20%. அது போக 80% தான் மற்ற நாடுகள் பயன்படுத்துகிறார்கள். இந்த 8 நாடுகளை போக 193 நாடுகளில் கிட்டத்தட்ட 185 நாடுகள் மீதி தங்கத்தை பயன்படுத்துகிறாங்க. உண்மையிலேயே அமெரிக்கா இந்த நிலையில் ரொம்ப முதலிடத்திலே இருக்கிறது. அமெரிக்கா 8,133 டன்களை அவர்கள் தங்கள் நாட்டிலே இருப்பாக வைத்திருக்கிறார்கள். அமெரிக்கா கருவூலத்தினுடைய தங்க இருப்பு மதிப்பு மட்டும் 100 லட்சம் கோடி, அதாவது $1 டிரில்லியன் தாண்டிவிட்டது. உலகத்தில் தங்கத்தை வைத்து அரசியல் செய்யக்கூடிய முதன்மை சேவக நாடுகளாக அந்த 8 நாடுகள் என்ன, தங்கம் விலை குறையுமா என்ற செய்தியைத்தான் நான் இப்போது பார்க்க போகிறேன். அமெரிக்கா 8,133 டன்களை வைத்திருக்கிறார்கள். 8,000 டன், அதாவது அவர்கள் வைத்திருப்பது. ஜெர்மன் 3,353 டன்கள், இத்தாலி 2,452 டன்கள், பிரான்ஸ் 2,437, ரஷ்யா 2,330 டன், சீனா 2,250, சுவிட்சர்லாந்து 1,040 டன்கள், ஜப்பான் 846 டன்கள், இந்தியா 800 டன்கள், நெதர்லாந்து 612, துருக்கி 590 டன், தைவான் 423. இப்படி இந்த நாடுகள் அனைத்தும் தங்கத்தை குவித்திருக்கிறார்கள். பல நூறு ஆண்டுகள், பல ஆயிரம் ஆண்டுகளாக அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய தங்க இருப்பு இதுதான். இப்பொழுது இதெல்லாம் அறிந்து கொண்ட சீனாவும் தங்கள் மதிப்பை அதிகரித்து தங்கத்தை வாங்கி வருகிறார்கள் என்பதும் தற்போதைய செய்தி. மே மாதத்திலே கிட்டத்தட்ட 2 டன் தங்கம் சீனாவால் வாங்கப்பட்டிருக்கிறது, 2000 கிலோ. இதன் மூலம் இந்த ஆண்டில் மொத்தம் 17 டன் தங்கம் சீனாவால் வாங்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில தங்கத்தினுடைய இப்படி வாங்கி குவித்து கொண்டிருக்கிறார்களே, தங்கத்தின் விலை குறையுமா என்ற கேள்விதான் இப்போ முக்கியம். நீங்க வாங்கி வைத்தாலும் சரி, வாங்காம போனாலும் சரி, தங்கத்தின் விலை குறையுமா என்ற ஒரு செய்தியில உண்மையிலேயே தங்கம் விலை அதிரடியாக குறைய போகுது. அமெரிக்கா எல்லோரும் எதிர்பார்த்த நாட்கள் வரப்போகிறதா என்ற கேள்விக்கான இந்த செய்தியை நாம் பார்க்க போகிறோம். உலக நாடுகளில் தற்போது பொருளாதார மந்த நிலை, அதாவது ஆங்கிலத்தில் இதற்கு பேர் ரெசஷன் என்று சொல்வார்கள். அமெரிக்கா எடுத்து வரும் பல்வேறு நாடுகளுக்கு எதிரான வரிப்போர், ரெசிப்ரோக்கல் டாக்ஸ், பொருளாதார தடைகள் காரணமாக தங்கமே பாதுகாப்பான முதலீடு என்று பலரும் கருதி தங்கத்தில் முதலீடுகள் செய்கிறார்கள். அமெரிக்கா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சீனா, ரஷ்யா, இப்படி எல்லா நாடுகளும், பிரான்ஸ், எல்லா நாடுகளும் தங்கத்தில் குவித்திருக்கிறார்கள். மக்களும் தங்கத்தை வாங்க ஆரம்பித்ததுக்கு காரணம் அமெரிக்காவினுடைய வட்டி விகிதம், அமெரிக்காவினுடைய நிலையற்ற தன்மை, உலக பொருளாதாரம், வர்த்தகம், போர் எல்லாம் ஒரு காரணம். அதனால தான் ஷேர் மார்க்கெட் எல்லாம் டவுன் ஆகும்போது தங்கத்தில் முதலீடு செய்கிறாங்க. இந்த தங்கம் விலை ஒரே அடியாக இப்போது ஏறிக்கொண்டு ₹1,00,000 வந்துவிட்டது, 8 கிராம் தங்கம். ஆனால் இந்த சூழல் நீண்ட காலம் நீடிக்காது என்றும் தங்கம் விலை கண்டிப்பாக குறையும் என்றும் பொருளாதார நிபுணர்கள் நம்புகிறார்கள், அவர்களும் கூறுகிறார்கள். அவர்கள் நம்புவதற்கு காரணம் உலகத்தில் நடக்கக்கூடிய பல போர்கள். உதாரணத்திற்கு மத்திய கிழக்கில் இஸ்ரேல் காசா போர், ரஷ்யா உக்ரைன் போர். இந்த 2 போரும் ரொம்ப முக்கியம். இதன் காரணமாக வர்த்தகத்தில் ஏற்பட்ட நிலையற்ற தன்மை, ரஷ்யாவினுடைய பொருளாதார முடக்கம், ஈரானின் பொருளாதார முடக்கம், பெட்ரோல் சப்ளையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கடினமான போக்குகள், ஒபேக் போன்ற பெரும் தொழில் முதலீடுகள் தற்போது ரஷ்யாவுக்கு, இந்தியா, பிரேசில் போன்ற நாடுகள்
அதிகமாக பயன்படுத்தும் சீனா போன்ற நாடுகளில் இன்று ரஷ்யாவை நோக்கி திரும்பியிருக்கிறதும் ஒரு காரணம். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்தியாவிற்கு எதிராக 50% வரி விதிப்பை அமல்படுத்திய நாள் முதலே டாலருக்கு எதிரான இந்திய ரூபாயின் மதிப்பு வீழ்ச்சி அடைந்து கொண்டே இருக்கிறது. 89 ரூபாய் நெருங்கிடுச்சுன்னு நினைக்கிறேன். இந்த சூழலில் பலர் பங்குச் சந்தைகளில் முதலீடு செய்வதை விட்டுவிட்டு தங்கத்தில் முதலீடு செய்து வருகின்றார்கள். இந்தியாவில் இப்படி என்றால் சர்வதேச அளவில் நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி போர்கள், மற்ற நிலைகள் காணப்படுகிறது. நாம் மறுபடியும் சொல்கிறோம், அமெரிக்கா மத்திய வங்கியை வட்டியை குறைக்கவில்லை. இதன் காரணமாக பலர் அமெரிக்காவின் பங்குச் சந்தையில் முதலீடு செல்வதற்கு பதில் பாதுகாப்பிற்காக தங்கத்தில் முதலீடு செய்கின்றனர். இது ஒருபுறம் எனில் தங்கள் நாட்டு நாணயத்தின் மதிப்பை அதிகரிக்கவும் பொருளாதார பின்னலிருந்து தப்பிக்கவும் பல நாடுகள் தங்கத்தை வாங்கி வாங்கி குவிக்கிறார்கள். அசர்பைசான் என்ற நாடே பல 17 டன் அளவிற்கு தங்கத்தை வாங்கியிருக்கிறார்கள். இது கடந்த சில ஆண்டுகளாக அதிகமாக வருகிறது. இப்படி பல்வேறு காரணங்களால் தங்கம் விலை தாறுமாறாக உயர்ந்து வருகிறது. இதனால் வரலாற்றில் இல்லாத புதிய உச்சத்தை தொற்றிருக்கிறது. தங்கம் விலையை பொறுத்தவரை கடந்த செப்டம்பர் 8ஆம் தேதி கடந்த மாதம் 1 கிராம் தங்கம் 10,060க்கும் 1 பவுன் 80,480க்கும் விற்பனையானது. அதன் பின் தங்கத்தின் விலை படிப்படியாக அதிகரித்து கடந்த வார மத்தியில் பவுன் 89,600க்கு விற்பனையானது. கடந்த அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி, அதாவது இப்பொழுது ஒரு வாரத்திற்கு முன்பு, காலை 100 ரூபாய் அதிகரித்து கிராம் 11,300க்கும் 800 அதிகரித்து பவுன் 90,400க்கும் விற்பனையானது. ஒரு பவுனுடைய விலை எத்தனாம் தேதி? 9ஆம் தேதி, அதாவது காலை இந்த விலை உயர்ந்தது. இந்த நிலையில் 2வது முறையாக ஒரே நாளில் தங்கம் விலை கிடுகிடுவென உயர்ந்து போச்சு. அதாவது 85,000 ரூபாய் 85 அதிகரித்து ஒரு கிராம் 11,000, அதாவது 11,385க்கும் 680 ரூபாய் அதிகரித்து பவுன் 91,080க்கும் விற்பனையானது. இதெல்லாம் நாம் கற்பனையே செய்து பார்க்க முடியாது சார். ஆனால் அக்டோபர் 10ஆம் தேதி, ஒரு 4 நாட்களுக்கு முன்பு, இன்றைக்கு 14ஆம் தேதி, தங்கம் விலை கொஞ்சம் குறைந்து 90,720க்கு விற்றது. ஒரு கிராம் தங்கம் 11,425 ரூபாய்க்கு விற்றது. அக்டோபர் 11 மறுபடியும் அதிரடியாக உயர்ந்து 92,000ஆக விற்றது. ஒரு சவரன் 11,000, அதாவது 500க்கு விற்றது ஒரு கிராம். நேற்று திங்கட்கிழமை தங்கம் விலை ஒரு சவரனுக்கு 200 ரூபாய் உயர்ந்து 92,200க்கு விற்பனையானது. ஒரு கிராம் 11,522. இப்போ அந்த செய்திகளை நீங்கள் குழப்ப வேணாம். ஏன்னா ஏற்றம் இறக்கம், ஏற்றம் இறக்கம், ஏற்றம் இறக்கம், இப்படி தான் சென்று கொண்டிருக்கிறது. 90,000க்கு மேலேன்னு வைத்துக் கொள்ளுங்கள். சரிங்க, தங்கம் விலை குறையுமா? அதை சொல்லுங்க. இதுதான் பலருடைய கேள்வி. இதெல்லாம் மக்களுக்கு தெரிகிறது. தங்கம் விலை குறையுமா? தங்கம் விலை விரைவில் 1 லட்சத்தை தொடும் என நிபுணர்கள் கூறுகிறார்கள். அந்த செய்தியைத்தான் நாம தர முடியும். ஆனால் தங்கம் விலை இப்படி தாறுமாறாக ஏறினாலும் உலக அளவில் நிலவும் நிச்சயமற்ற நிலை முடிவுக்கு வந்தால் அப்படியே சரண தங்கம் விலை குறையும் என்றும் செய்திகள் நேற்று வெளியாகி இருக்கிறது. இந்தியாவுக்கு எதிராக 50% வரி விதிப்பை விரைவில் அமெரிக்கா திரும்ப பெற வாய்ப்புகள் உள்ளது. அப்படி நடந்தால் தங்கம் விலை குறையும். அதேபோல் இஸ்ரேல் காசா போர் முடிவுக்கு வரும் வகையில் ஒப்பந்தம் ரெடியாகி உள்ளது. இதை ஹமாஸ் இஸ்ரேல் தரப்பு ஏற்று கொண்ட நிலையில் மீண்டும் சுமூகமான சூழல் ஏற்படும் நிலையில் மத்திய கிழக்கு அமைதி பெறும். அப்போதும் சில மாறுதல்கள் ஏற்படலாம். ஆனால் ரஷ்யா உக்ரைன் இடையே போர் முடிவுக்கு வந்தால் தங்கம் விலையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் என்கின்றார்கள்
பொருளாதார நிபுணர்கள். உலகத்தில் பெரிய சப்ளை செயின் ரஷ்யாவும் உக்ரைனும் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆகவே ரஷ்யா உக்ரைன் இடையே போர் முடிவுக்கு வந்தால்தான் தங்கம் விலையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் என பொருளாதார நிபுணர்கள் கூறுவதில் நிறைய உண்மை இருக்கிறது. இந்த 3 விஷயங்களும் விரைவில் நடக்க அதிக வாய்ப்புள்ளதாகவும் அநேகமாக இன்னும் 1 மாதத்திற்குள் ஏதாவது நடக்கும் என்றும் எதிர்பார்ப்பு உள்ளது. அப்படி நடந்தால் நிச்சயமாக தங்கம் விலை அதிரடியாக குறையும் என்றும் சொல்லப்படுகிறது. தோழர்களே, விலை ஒரு பொருளுக்கு அதிகம் இருக்கின்ற போது அதன் எதிர்பார்ப்பும் டிமாண்டும் அதிகரிக்கும். இன்றைக்கு மக்கள் தங்களுடைய முதலீட்டை இன்வெஸ்ட் பண்ணுறதற்கு தங்கத்தை தவிர மற்றொன்றில் அவர்களுக்கு இல்லை. ஷேர் மார்க்கெட்டினுடைய நிலை, மற்ற பொருள்களுடைய நிரந்தரமற்ற ரெசஷன் மற்றும் போர்க்கால சூழல்கள், இதையெல்லாம் கணக்கில் கொண்டாலும் எப்போதும் தங்கத்தை வாங்கி கொண்டு இருக்கவே முடியாது. ஆகவே ஒரு நிலை இன்னும் சில மாதங்களில் வரலாம் என்று சொல்கிறார்கள். அப்படி வருகின்ற போது உலகத்தின் பார்வை, பொருளாதாரத்தின் முதலீடுகள் வேறு ஒரு இடத்தை நோக்கி செல்கின்ற போது இது ஒரு பெரிய சரிவுக்கு வரலாம். அப்படி வந்தாலும் அது 92,000 இருக்கக்கூடிய ஒரு பவுன் 8 கிராம் தங்கம் 40,000 வருமா? அது தெரியாது, அதுக்கு சாத்தியமும் இல்லை. ஆனால் குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அது எந்த அளவிற்கு வீழ்ச்சி அடையும் என்பதை நாம் அடுத்து சர்வதேச செய்திகளோடு உங்களுக்கு சந்திக்கின்றோம். நன்றி.